குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியில புகழ் ஷபானா அவர்கள் கிட்ட நடந்திருக்க விதம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, அளவுக்கு மீறி ஏதோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நடிகை ஷபானா அவர்களே இதுக்கு சில வெளிப்படையான விஷயங்களை முதல் முறையா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட நம்பர் 1 ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட சீசன் 6 ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா புகழ் மற்றும் குரேஷி பண்ற சில விஷயங்கள் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல சில ரசிகர்கள் புகழ் மேல ரொம்பவே கோவமா சில சர்ச்சையை ஏற்படுத்துற வகையில சில விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க. அதுல அவங்க புகழ் வழக்கமா மத்த பொண்ணுங்கள் கிட்ட பண்றதை விட ஷபானா கிட்ட மட்டும் அளவுக்கு மீறி பண்ற மாதிரி இருக்கு, இது பார்க்கவும் ரொம்ப தப்பா இருக்கு, புகழ் இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இத பத்தி ஷபானா அவர்களே ரீசெண்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த குக் வித் கோமாளி ஷோல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, இந்த செட்டுக்கு வந்ததுல இருந்து போற வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், குறிப்பா புகழ் பண்ற பல விஷயங்கள் என்ன ரொம்பவே ரசிக்க வச்சுது, அதே மாதிரி இது ஒரு ஃபன் ஷோ, இதுல நடக்கிற விஷயத்த கண்டிப்பா யாருமே தப்பா பார்க்க மாட்டாங்க, புகழ் என்கிட்ட ஷோல க்ளோஸா இருக்கிறத என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாரு, ஏன்னா என்ன பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம புகழ் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடையும் எதையுமே பண்ண மாட்டாரு, எனக்கு புகழை ரொம்பவே பிடிக்கும், நிறைய பேர் நெகட்டிவான பல விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனா அது எதுவுமே அறிவு உள்ளவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஷபானா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.